அண்மைச் செய்தி. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்படும் என்ற திட்டம் தொடங்கிய நாளில் இருந்து இதுவரையில் ஒரு நாள் கூட உணவை முறையாக வழங்காமல் தங்களை பல மணி நேரம் காத்திருக்க வைப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள 110வது வார்டில் இரவு பணி முடித்து 2 மணி நேரத்துக்கு மேலாக காலை உணவுக்காக காத்திருப்பதாகவும் இதுவரையில் உணவு வழங்காமல் இருப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கடந்த சனிக்கிழமை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். அதாவது தூய்மை பணியாளர்கள், அது 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடியதால் அவர்கள் சுமார் 500க்கும் அதிகமானவர்கள் இதுவரை பணி வாய்ப்பு கிடைக்காமல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 100 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் அந்த போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கத்திலேயே தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்கிறோம் என்ற ஒரு பெயரில் உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த சனிக்கிழமை தொடங்கியதாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். அந்த வகையில்தான் அவர்களது குற்றச்சாட்டுக்கு ஏற்பவாறு அந்த உணவு வழங்கும் திட்டம் தொடங்கிய நாள் முதலிருந்தே பல இடங்களில் முறையாக உணவு விநியோகிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த வகையில் இன்று திட்டம் தொடங்கிய 4வது நாளான இன்று சென்னையில் பல்வேறு வார்டுகளில் காலை உணவு என்பது கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தூய்மை பணியாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்று காலையில் நாம் பல்வேறு வார்டுகளில் ஆய்வு செய்தோம். இதே போன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட ஆய்வு செய்ததில் எழும்பூர், அதே போன்று கோட்டூர்புரம், கோபாலபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் காலை உணவு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இன்றும் 4வது நாளாக இன்றும் கூட தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி 110வது வார்டுக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரியும் அலுவலகம் தான். அவர்கள் அனைவருமே தற்போது உணவுக்காக காத்திருக்கிறார்கள். காலை 6 மணிக்கு பணி முடித்தார்கள். இரவு பணி முடித்து காலையில் வீடு திரும்பும் போது அவர்களுக்கு இந்த உணவு வழங்கும் திட்டத்தை தான் தற்போது இந்த அரசு செய்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணிக்கு வரும்பொழுது உணவு வழங்க வேண்டும், ஆனால் இவர்கள் பணி முடித்துவிட்டு பல மணி நேரம் காத்திருந்தும் உணவு வழங்காமல் இப்படி காலம் தாழ்த்துவதாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த 110வது வார்டுக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருமே நேற்று இரவு 10 மணிக்கு பணிக்கு வந்து 6 மணிக்கு பணி முடித்தவர்கள் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தாங்கள் இங்கு காத்திருப்பதாகவும் காலை உணவு திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாகவும், ஆனால் தொடர்ந்து இது போன்ற உணவு கிடைக்காமல் நாங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டும் காலை மட்டுமல்ல, மதியமும் கூட 2 மணிக்கு பணி முடித்து வந்தால் 3-4 மணி வரை உணவு வழங்காமல் இழுத்தடிப்பதாக மற்றொரு 113வது வார்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோல் உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்த நாளுக்கு மறுநாளில் இருந்து பல இடங்களில் பல வார்டுகளில் பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து மேலோங்கி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் உணவு வழங்கும் திட்டம் தொடங்கினார்களே தவிர அவை எவ்வாறு செயல்பட வேண்டும், அங்கு 200 வார்டுகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு எப்படி இந்த உணவு விநியோகம் செய்ய போகிறோம் என்ற ஒரு முழுமையான திட்டமிடல் இல்லாமல் திட்டத்தை வெறும் அறிவிப்புக்காக மட்டுமே திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்களே தவிர அவற்றை செயல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக மாநகராட்சியில் பணி இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் ஒரே இடத்தில் இவர்களுக்கு உணவு தயார் செய்யப்பட்டு அங்கிருந்து வேன் மூலம் ஏற்றப்பட்டு அந்த வேனில் இருந்து 200 வார்டுகளுக்கும் உணவு விநியோகம் செய்வது மிகவும் சவாலான விஷயம். அது சாத்தியப்படாத ஒன்று. ஆனால் அந்த முறையில்தான் தற்போது இந்த உணவு வழங்கும் திட்டத்தை தற்போதைய ஸ்டாலின் அரசு நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் இதனால் கடுமையான பாதிப்புகளுக்கு தூய்மை பணியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இது போன்ற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு அறிவித்த நேரத்துக்குள் உணவு கிடைக்காமல் நாள்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வார்டு அலுவலகத்திலே காத்திருந்து வீடு திரும்பும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட தூய்மையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.